ரூ. 1,00,000க்கு 3 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆகட்டும், இல்ல இந்த லோக்கலா இருக்க அந்த கிரியேட்டர்ஸ் ஆகட்டும், நெறைய இந்த மாதிரி வீடியோஸை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில அவங்க தெளிவா அந்த வண்டியில என்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்லாமலே வித்துட்டு இருக்காங்க. நம்மள மாரி ஆட்கள் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, ஓலா, ஏத்தர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1,50,000க்கு விக்கிறாங்க. நாம இதில ரூ. 1,00,000க்கு 3 வண்டி வாங்கி 3 பேர் ஓட்டலாம்ல அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நீங்களும் யோசிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே துண்ட தூக்கி போடுற மாரி தான் அர்த்தம். என்னடா இப்படி சொல்றேன்னு யோசிக்காதீங்க. இந்த வண்டிய ஏன் வாங்கக்கூடாது? இதில இருக்க மிகப்பெரிய மைனஸ் என்ன? எப்படி அவங்க நம்மள ஏமாத்துறாங்க? அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க மோகன். வெல்கம் டூ மொக்க விளாக். ரூ. 1,00,000க்கு 3 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படி தராங்க. அப்படி நீங்க அதில ஒரு வண்டி வாங்குனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 30,000 குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வண்டி தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு லித்தியம் அயன் பேட்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 30,000லேருந்து ரூ. 40,000 வரைக்கும் வரும். ஆனா, இவங்க அந்த பேட்டரியோட விலையிலேயே இந்த வண்டிய குடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவங்க இதில என்ன பேட்டரி யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா, அங்க தான் இந்த லெட் ஆசிட் பேட்டரி அப்படிங்கிற விஷயம் வந்து உள்ள வரும். நார்மலா இப்போ லித்தியம் அயன் பேட்டரிக்கு எல்லா வண்டியுமே மாறிட்டோம். ஆனா, இந்த வண்டியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னமும் அந்த லெட் ஆசிட் பேட்டரிய கொண்டு வந்திருக்காங்க. லெட் ஆசிட் பேட்டரி அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலத்திலேயே முடிஞ்சு போச்சு. அது மாரி தான் இப்போ நம்ம லித்தியம் அயன் பேட்டரிக்கு வந்திருக்கோம். ஆனா, இவங்க திரும்ப இந்த லெட் ஆசிட் பேட்டரிய தான் கொண்டு வராங்க. அதனால மட்டும் தான் இந்த வண்டியோட விலை வந்து இவ்வளவு கம்மியா கொடுக்க முடியுது. சரி, இந்த லெட் ஆசிட் பேட்டரிய நம்ம ஏன் வாங்கக்கூடாதா அப்படின்னு நம்ம யோசிப்போம். உண்மையாலுமே இந்த லெட் ஆசிட் பேட்டரிய வாங்குனீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஈவி அப்படிங்கிற ஒரு விஷயமே உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸே கிடைக்காம போயிடும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு லித்தியம் அயன் பேட்டரி வாங்குறீங்க அப்படின்னா, அதுக்கு வாரண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு மினிமம் குடுப்பாங்க. அது இல்லாம உங்களுக்கு அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5லேருந்து 6 வருஷம் வரைக்கும் அந்த பேட்டரி லைஃப் வந்து தாராளமா வரும். ஆனா, இதோட வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்றது 6 மாசம் தான். 6 மாசம் வந்து ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டியும், 6 மாசம் வந்து சர்வீஸ் வாரண்டியும் தான் சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு தான் இந்த பேட்டரி வரும்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கூட, அடுத்த வருஷம் நீங்க அந்த பேட்டரிய வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். அப்போ அந்த பேட்டரி காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 15,000 வரும். நீங்க திரும்ப இன்னொரு வருஷத்துக்கு, அதாவது அந்த லித்தியம் அயன் பேட்டரி வந்து 3 வருஷத்துக்கு நமக்கு வாரண்டி குடுத்தாங்க இல்லையா? அப்போ இதையும் நீங்க 3 வருஷத்துக்கு நீங்க ஓட்டுறீங்க அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட, நீங்க திரும்ப இன்னொரு 15,000, நீங்க வண்டி விலை வந்து 35,000 குடுத்து வாங்குவீங்க. திரும்ப நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு ரூ. 30,000 குடுத்தீங்க அப்படின்னா தான், உங்களுக்கு அந்த 3 வருஷம் வந்து அந்த லித்தியம் அயன் பேட்டரி நீங்க வாங்குற கணக்குக்கு வந்து உங்களால ஓட்ட முடியும். சரி, இது காஸ்ட் தானே, அவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லையே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கனாலுமே, நீங்க ஈவி வண்டி வாங்குனீங்க அப்படின்னா, இப்போ முன்ன மாரி இல்ல. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் டைம் வந்து ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. இப்போ 3லேருந்து 4 மணி நேரம் கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். இன்னும் ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் போட்டோம் அப்படின்னா, ஒரு 1லேருந்து 2 மணி நேரத்திலேயே நம்மளால சார்ஜ் பண்ண முடியுது. ஆனா, இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா, திரும்ப நீங்க பின்னாடி போற மாரி தான். இந்த வண்டியோட சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா, 8லேருந்து 10 மணி நேரம். நீங்க ஒரு நாள் முழுவதும் நைட் ஃபுல்லா நீங்க சார்ஜ் போட்டீங்கன்னா மட்டும் தான் இந்த வண்டி வந்து ஃபுல் சார்ஜ் ஆகும். அப்படியே நீங்க ஃபுல் சார்ஜ் போட்டாலுமே லித்தியம் அயன் பேட்டரி மாரி நம்மளுக்கு மைலேஜ் குடுக்குமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா குடுக்காது. ஏன்னா, இந்த வண்டியோட மைலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 40லேருந்து 50 கிலோமீட்டர் தான் இந்த வண்டியானால மைலேஜ் குடுக்க முடியும். அதுவும் அதோட ஹீட்டு, அதோட கெப்பாசிட்டியை பொறுத்து ரொம்பவே டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி லித்தியம் அயன் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய லோடு வச்சு நம்மளால ஓட்டுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனா, இந்த வண்டிக்கு இத்தனை வோல்டேஜ் இருந்தால் மட்டும்தான் அந்த பேட்டரி வந்து பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் திடீர்னு லோடோ வெயிட்டோ அதிகமாக வச்சிங்க அப்படின்னா, அந்த வண்டினால அந்த லோடை வந்து அந்த ஆம்ப்ஸை வந்து கொடுக்க முடியாது. அந்த வண்டியோட பிக்கப் வந்து அப்படியே ட்ராப் ஆகிடும். முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த வண்டிக்கு வாரண்டி பீரியட்னு பார்த்தீங்க அப்படின்னா, 6லேருந்து 1 வருஷம் கொடுக்குறாங்க. அப்படியே நீங்கள் அந்த 6லேருந்து 1 வருஷத்தில் உங்களுக்கு அந்த பேட்டரி போனாலுமே, நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா, 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா, அதில் நிறைய பேட்டரி வச்சுருப்பாங்க. லித்தியம் அயன் பேட்டரி மாதிரி ஒரு பேட்டரி இருக்காது. இதில் சீரியஸ் ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 4லேருந்து 5 பேட்டரி, அந்த மாதிரி 6 பேட்டரி அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் எந்த பேட்டரி போயிருக்கோ அந்த பேட்டரியை தான் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து திரும்ப வந்து நீங்கள் போடும்போது மற்ற பேட்டரி வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் 6 மாதம் கழித்து நீங்கள் போனீங்க அப்படின்னா, அதை சர்வீஸ் பண்ணி தருவேன் அப்படிம்பாங்க. இப்போது நம்ம அந்த காலத்தில் யூபிஎஸ்லாம் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, உள்ளே வந்து லிக்விட் ஊற்றுவோம், அந்த ஆசிட் ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுக்குள்ளே இருக்க ஆசிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க சில ஆசிட்ஸ்லாம் ஊற்றிட்டு நாங்கள் சர்வீஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நடந்தங்காட்டியும் தான் இதுக்கு முன்னாடி அந்த ஈவி இண்டஸ்ட்ரி வந்து ரொம்பவே ஃபெயிலியராக இருந்துச்சு.
எப்போ இந்த லித்தியம் அயன் பேட்டரி வந்துச்சோ அப்போ தான் காரு, லாரி, பஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்து இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்க முடியுது. ஆனால் நம்ம திரும்ப லெட் ஆசிடுக்கு போனோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியலை. அதே மாதிரி இதோட ரீசேல் வேல்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெட் ஆசிட் பேட்டரிக்கு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த நாள் கொண்டு போனாலுமே அந்த பேட்டரி வந்து அதோட காஸ்ட்டுக்கு வந்து போகாது. நீங்கள் லித்தியம் அயன் பேட்டரி வாங்கினீங்கன்னா கூட நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களால் விற்றுக்க முடியும். ஏன்னா அதோட வேரண்டி பீரியட் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாளைக்கே கொண்டு போய் விற்றாலுமே அதை வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படியே வாங்கினாலும் பாதி ரேட்டுக்கு தான் உங்களால் அந்த வண்டியை விற்க முடியும். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நாங்கள் லைசன்ஸ் தேவையில்லை, நீங்கள் யார் வேணாலும் ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த ஒரு வண்டியும் அதில் 250 கிலோவாட் கம்மியாக இருக்க மோட்டரை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த வண்டிக்கு லைசன்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த வண்டியோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டருக்குள்ளே தான் போகணும் அப்படின்னு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்போது நீங்கள் லோ ஸ்பீடு வண்டியை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதை வச்சு உங்களால் எங்கேயாவது போகணும் இல்லை ஏதாவது ஃபாஸ்ட்டாக போகணுன்னால உங்களால் போக முடியாது. சரி, இந்த வண்டியை வாங்கவே கூடாதுன்னு அப்படின்னு நீ சொல்கிறியா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி சொல்லல, இந்த வண்டிக்குன்னு ஒரு சில ஆடியன்ஸ் இருப்பாங்க இல்லையா? இப்போது நம்ம வீட்டில் பேரண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை நம்ம வீட்டில் வந்து சும்மா கொஞ்சம் தூரம் போயிட்டு வர்றவங்க இருக்காங்க, ஒரு நாளைக்கு 10-20 கிலோமீட்டர் தான் ஓட்டுவாங்க, பெருசாக ஓட்ட மாட்டாங்க. அப்படிங்கிறவங்க வேணால் இந்த வண்டியை ஓட்டலாம். அவங்களுக்குமே நான் லித்தியம் அயன் பேட்டரியை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். லெட் ஆசிட் பேட்டரிக்கு நீங்கள் போகாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் 3 வண்டி வாங்குறதுக்கு நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு நல்ல ஒரு வண்டியை வாங்கி ஓட்டலாம். இல்லை நீங்கள் வந்து லித்தியம் அயன் பேட்டரியே இருக்கிற மாதிரி ஒரு 50,000 ரூபாயில் பட்ஜெட்லேயே நிறைய வண்டி இருக்குது, அந்த மாதிரி வண்டி வாங்கி ஓட்டலாம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், லித்தியம் அயன் பேட்டரியில் எந்த வண்டி வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோவாக போடுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வண்டி வாங்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு ஏன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிற நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை